வணக்கம், நான் உங்க யஷ்வந்த் குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷலுக்காக இன்னையிலிருந்து அடுத்து 10 நாளைக்கு சூப்பரான ரெசிபிஸோட உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து டேட்ஸ் ஹல்வா. பொதுவாக நம்ம வீட்டில் வந்து ஹல்வா செய்யும் போது ஹல்வா கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக அதில் நம்ம வந்து கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டேட்ஸ் ஹல்வாவில் நம்ம கார்ன்ஸ்டார்ச்சை ஆட் பண்ணாமல் எப்படி நம்ம இந்த ஹல்வா கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த டேட்ஸ் ஹல்வாவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் வந்து வெறும் 4 தான். வெறும் 4 இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு அட்டகாசமான டேட்ஸ் ஹல்வா எப்படி செய்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். டேட்ஸ் ஹல்வா செய்கிறதுக்காக இங்கே ஒரு பவுலில் நான் வந்து 250 கிராம் அளவு டேட்ஸை கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விதையை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் வந்து 1 கப் அளவு சுடு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இந்த டேட்ஸ் வந்து இந்த சுடு தண்ணிலே ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் நல்லா ஊறணும். அது வரைக்கும் நம்ம இதை எடுத்து சைடில் வச்சுடுவோம். இங்கே ஒரு சின்ன பாத்திரத்தில் முந்திரியை வறுக்க தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் வந்து நல்லா சூடானதன் பிறகு இதில் நம்ம ஒரு 10 to 15 கிராம் அளவு முந்திரி பருப்பு போட்டுப்போம். முந்திரி பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துப்போம். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததன் பிறகு நெய் இல்லாமல் எடுத்து முந்திரி பருப்பை நம்ம வேற ஒரு சின்ன பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த முந்திரி பருப்பை வந்து நம்ம சைடில் எடுத்து வச்சுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்த டேட்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இதை நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதன் பிறகு இந்த டேட்ஸை வந்து சேர்த்துக்கிறேன். இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சதன் பிறகு நம்ம இது வந்து ஆஃப் பண்ணிப்போம். எந்த அளவுக்கு நம்ம டேட்ஸ் அரைச்சிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக திக்காக நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த டேட்ஸ் எடுத்து நான் வந்து வேற ஒரு பேனில் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றினதன் பிறகு இதிலேயே நான் வந்து 1 கப் அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றினதன் பிறகு இதை வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹல்வா வந்து நல்லா திக்காகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா டார்க் கலராகவும் மாறும். அது வரைக்கும் நம்ம இதை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிளறிக்கிட்டே இருந்தால் தான் கீழே வந்து தீயாமல் இருக்கும். பாருங்கள், இது வந்து நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் லைட்டாக வந்து டார்க் ப்ரௌனாகவும் மாறிடுச்சு. இந்த நேரத்தில் இதை நம்ம வந்து நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக சர்க்கரையோடு சேர்த்து அரைத்த ஏலக்காய் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு நம்ம நெய்யில் வந்து வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா இதை கிளறிக்கோங்க. இப்போ இந்த ஹல்வா வந்து இன்னும் நல்லா டார்க் ப்ரௌனாக மாறணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க நெய் வந்து வெளியில் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே நல்லா டார்க்காகவும் மாறிடுச்சு. அதே நேரத்தில் நம்ம சேர்த்துருக்க நெய் வந்து வெளியிலேயும் வந்துடுச்சு. அவ்வளோதான், இதுதான் வந்து கரெக்டான பதம். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான டேட்ஸ் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக நான் ஒரு பிளேட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பரான டேட்ஸ் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. டேட்ஸில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஒரு சத்தான உணவு. நீங்கள் உங்கள் குடும்பம், உறவினர் மற்றும் நண்பர்களோடு சேர்ந்து இந்த தீபாவளியை டேட்ஸ் ஹல்வாவோட செலிப்ரேட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.